திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய பேச்சு அப்படின்றத பார்த்திருப்பீங்க. அதை எப்படி பார்க்க? இல்லை, அவருடைய பேச்சுகள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜான் பாண்டியனுடைய பேச்சுகள் வந்து எப்பவுமே இந்த சமுதாய இளைஞர்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. இந்த சமுதாய தலைவர்களுக்கும் அகேன்ஸ்டாக தான் எப்பவுமே பேசுவார். அவர் என்றைக்குமே வந்து யாரையும் அரவணைச்சு போகணுன்ற எண்ணமே அவருக்கு இது நாள் வரைக்கும் இருந்தது கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவரை கல்யாண நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு கட்டிப்பிடிப்பார். புதிய தமிழகம் பாஸ்கர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் போய் உட்காருவார். துப்பாக்கி சூடு நடந்த பரமக்குடி துப்பாக்கி சூடில் நடந்த அரசியல்வாதிகளை கூட போய் உறவாடுவார். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு செந்தில் மல்லர் போன தலைவர்களை வந்து அகேன்ஸ்டாக நிற்பார். ஸோ அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சு அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்க டாக்டர் கிருஷ்ணசாமியை எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு நோண்டிக்கிட்டு இருப்பார். அதே போல தான் இதையும் பண்ணிடுறாரு. இப்போ ரவுடின்னு தீபக் பாண்டியனை வந்து சொல்கிறாப்புல அவர். அப்போ அந்த 10,000 15,000 இளைஞர்கள் வந்து அவன் இறுதி உருவத்தில் கலந்துருந்தாங்களே, அப்போ அந்த யங்ஸ்டர்ஸோடைய உணர்வுகளை நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி தானே பேசுகிறீங்க. ரவுடி பயலுக்கு பின்னாடியே போகிறாங்க. உங்களுடைய ப்ரீவியஸ் கேட்டால் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரின்றீங்க. உங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி. உங்களுடைய பழைய கேஸுக்கு விவேக் சுனிதா கேஸெல்லாம் அது என்ன சமுதாயத்துக்குள்ள கேஸ்? அது ஒரு கள்ளக்காதலுக்கு சப்போர்ட் பண்ணி அதில் ஒரு கொலை நடந்து அதில் நீங்கள் போய் ஆல்மோஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் 8 வருஷம் உள்ளே உட்காந்துட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் போய் ஒரு எந்த கேஸ்லையும் கன்விக்ட் ஆகாத ஒருத்தனை போய் நீங்கள் ரவுடின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கூலிப்படன்னு சொல்கிறீங்க. ஓட்டு வீட்டில் கடைசியில் சாவர வரைக்கும் தீபக் பாண்டியன் வந்து ஓட்டு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் கூலிப்படைனா, கோயம்புத்தூரில் ஒரு வீடு, பாளையங்கோட்டையில் ஒரு வீடு, மெட்ராஸில் ஒரு வீடு, பங்களா வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஜான் பாண்டியன் தான் தன் தமிழகத்தோடைய முதல் கூலிப்படை. ஆமாம், அவரை தான் முதல் கூலிப்படையாக நம்ம கருதணும். அவர் அன்னைக்கே போலீஸ் அதை இரும்பு கரத்தோட பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தென் மாவட்டத்தில் வந்து கூலிப்பட கலாச்சாரமே வந்திருக்காது. எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அவர் பேசுனது பூராமே அவர் சுயச்சரித்திரத்தை பேசின மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் கேட்கும்போது எல்லாமே ரவுடின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், எக்மோரில் அவர் நின்னார். பரந்தாமனும் இவரோ சுப வீராபண்டியா என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரே ஒரு பிரச்சாரம் தான் வச்சாங்க அங்கே எக்மோரில். ஜான் பாண்டியன் இந்த தொகுதியில் ஜெயிச்சாருன்னா உங்களுடைய கடையெல்லாம் அடித்து பிடிங்கிடுவார், உங்கள் பொருளெல்லாம் அடித்து பிடிங்கிடுவார், ஜாக்கிரதையாக இருங்கன்னு மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. வேறு ஒன்றுமே பண்ணல. அவர் ஒரு ரவுடின்னு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ பொதுமக்கள் அவர் என்ன பார்வையில் பார்க்குறாங்கன்னு முதல்ல அவரை நினச்சி பார்க்கணும்ல. அதை நினச்சி பார்க்காம அவர் வந்து சும்மா எல்லாரையும் இளைஞர்களை விமர்சனம் பண்ணுறது. டாக்டர் கிருஷ்ணசாமி சும்மா அவர் எதுவுமே பண்ணுறதுக்கு, அவர் இவரை பற்றி எதுவுமே பேசுறது கூட கிடையாது. அவரை சும்மா இப்போ கூட பாருங்கள், அவருக்கு எதிர்த்து 6 முறை நின்றுருக்காரு ஒரு கான்ஸ்டியூன்சியில். 7வது முறையும் முயற்சி பண்ணுறாரு. ஒரு ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்காரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அதை போய் கெடுக்கணும்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் நிற்கிறாரு பாருங்க. சரி, உங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமியை தான் பிடிக்கலன்னா பிஜேபியில் வந்து ஆனந்த் ஐயாசாமின்னு ஒருத்தர் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு 1.5 லட்சம் ஓட்டு நிறைய இளைஞர்களிட மத்தியில் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு. அவருடைய சீட்டிங் எடுத்து சரி டாக்டர் கிருஷ்ணசாமி தான் ஜெயிக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. சரி, நம்ம சமுதாயம் முன்னேறட்டும் நீ நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கணும்? சமுதாயம் முன்னேறணும்னு நினச்சிருந்தா நீ போய் ஆனந்த ஐயாசாமிக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 10,000 இளைஞர்களுக்காவது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல. நம்ம சமூகத்தில் சார்ந்த நிறைய பேர் அங்கே ஒரு வேலை வாய்ப்பில் வந்து முன்னேறி வந்திருப்பான்ல. அதையும் செய்ய விடாமட்ட எல்லாத்தையும் கெடுக்கிற வேலைகளை மட்டும்தான் செய்கிறாரே தவிர அவர் என்ன செய்கிறாரு? நாங்கள் சுய சமூகத்தில் உள்ள தலைவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். திரும்ப பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு அவர். இப்போ திரும்ப நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் காயப்படுத்துறீங்க. மாற்று சமூகத்தை மட்டும் காயப்படுத்துறது கிடையாது, நம்ம சமூகத்து மக்களை மட்டும்தான் காயப்படுத்துறீங்க. இல்ல, நீங்க அவர் பேசுறதுக்கு நீங்களும் எதிர்வினை ஆற்றுறீங்க, நீங்களும் கடுமையாவே பேசுறீங்க. ஆனா எது அவர் பேசுறதுல வந்து ஒரு ஏற்புடையதே இல்லை அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, அவர் இப்படி பேசுறது தானே. அந்த ஒரு இறந்து போனவனுடைய உணர்வை கூட உங்களால இது பண்ண முடியல. இறக்கூடிய பாருங்க, பசுபதி பாண்டியன் உடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவரை அவர் மட்டும் தான் பேசுறாரு. நிறைய பேர் அது சம்பந்தமா விமர்சனம் பண்ணதான். யார பண்றாங்க? இப்போ இந்த நிகழ்வெல்லாம் சம்பந்தமா எல்லாருமே அதுக்கான தீபக் இவர் பண்ணக்கூடாது இல்லைங்க. ஏற்கனவே வந்து பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த சமூகத்தில் உள்ள ஒரு மூத்த தலைவர் வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணா இன்னும் தப்பு பண்றவன் துணிஞ்சு வெட்டதானே செய்வான். இவங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி இளைஞர்களை போட்டு வெட்டதானே செய்வான். இவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுக்குறாரு, இவர் மூத்த தலைவர். இப்போ என்னைய போன்ற ஆளுகள் வந்து ஒரு நிர்வாகியோ யாரோ கொடுத்தா இது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது. ஆனால் இவரை மாதிரி ஒரு சீனியர் லீடர்ஸ் வந்து இதை பேசும்போது அந்த மாற்று சமூகத்தினர் என்ன நினைப்பாங்க? இவனை மாதிரி வெட்டுனா அந்த தலைவர்கள் கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு 4 பேரை கூட தானே வெட்டுவான். அப்போ நீங்கள் ஏன் அதை இப்போ ஒரு காணொலியில் நானே பார்க்குறேன். திரு ஜான் பாண்டியனுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து நாடார்கள் பூரா அண்ணன்மார்கள் தான், எங்கள் உறவினர்கள் தான், எங்கள் மச்சான்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஓட்டு போகிறோம். ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ஒன்றா இருங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, அதெல்லாம் யாருமே சொல்லலை. உங்கள் மாப்பிள்ளையை தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சமூகத்து கூட, பேசி தீர்த்து விட வேண்டியதானே. உங்களுக்கு வயசு 74 வயசு 40 வயசாக நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, என்னைக்கு இந்த சமூக பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்கள் முன் வந்திருக்கீங்க சொல்லுங்கள்?
அடிச்சுட்டு நாரட்டும் தானே உட்காந்துருக்கீங்க நீங்கள். என்ன சரி நீங்கள் 40 வருஷம் போராடினீங்கன்னு சொல்லுங்கள், கடைசி 12-15 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல போராட்டம் டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரி அவர் வந்து ஒரு போராட்டத்தை வந்து எடுத்தாருன்னா தப்போ ரைட்டோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார், ஸ்டபனாக இருப்பார். இப்போ மாஞ்சோலை பிரச்சனையாக இருக்குன்னு அவர் அருந்ததியர்னு எப்போ பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிட்டீங்க. அவர் மாஞ்சோலைக்கு அருந்ததியருக்கா போராடினாரு? மாஞ்சோலை பிரச்சனை இல்லை, கொடியங்குளம் பிரச்சனைக்கு அருந்ததியருக்கா போராடினாரு? நம்ம மக்களுக்கு தானே போராடினாரு. என்ன இருந்துட்டு சரி அருந்ததியருக்கே போராடினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவங்க மனுஷங்க கிடையாது? அருந்ததியர்களுக்கு போகிற ஏன் அருந்ததியராகவே இருந்தாருன்னா என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? ஏன் அதை போய் அப்போ நீங்களே வந்து ஒருத்தனை தாழ்த்தி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களையே 4 பேர் தாழ்த்தி தானே பார்ப்பான், உங்கள் ஜாதியும் 4 பேர் தாழ்த்தி தானே பார்ப்பான். நீங்கள் ஏன் ஒருத்தனை தாழ்த்தி பார்க்குறீங்க? அதே போல் தலித்துன்னு சொன்னால் நாக்க வெட்டுவேன்னு சொல்லி இளைஞர்களை வந்து திசை திருப்புற தலைவர் ரவுடியா, இல்லை வந்து என்னோட முடிஞ்சு போகட்டும் நீங்கள்லாம் படிங்கடா அப்படின்னு சொன்ன தீபக் பாண்டியன் ரவுடியான்னு இது மக்கள் பார்வைக்கே விட்றேன் நான். அவருக்கு எதுக்குங்க போலீஸ் செக்யூரிட்டி சொல்கிறாரு? அந்த ஒரு பேட்டியிலே சொல்கிறாரு, என்னைய வந்து யாராலையும் நெருங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. தப்பு பண்ணவனை மட்டும்தான் நெருங்குவாங்கன்னு. தீபக்கை தப்பு பண்ணாங்க நெருங்கினான்னு சொல்கிறாரு. தீபக் தப்பு பண்ணிட்டான், வம்புல திருப்பான், அதனால நெருங்கினார். தியாகி இமானுவேல் சேகரனையுமே படுகொலை செய்யப்பட்டார் 1957. அவர் தப்பு செஞ்சாரா? என்ன சொல்ல வரீங்க? உங்கள் கூட பிறந்த சகோதரரே படுகொலை செய்யப்பட்டார். அவர் வருஷம் நீங்கள் நிர்வாகிகளை கூட்டு போய் வழிபடுறீங்க. அப்போ அவர் என்ன தப்பு செஞ்சார்? உங்கள் சகோதரர் என்ன தப்பு செஞ்சார்? அவரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன பேசுகிறீங்கன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எங்களை போன்ற இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் ஏன் பொறுமையாக இருக்கோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொந்த சமூக தலைவர்கள் மேலே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக காத்துட்டோம். அதே போல் இன்னும் நிறைய டீசெண்டான ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெள்ளைச்சட்டையை போட்டுட்டு சாக்கடையில் கல்லை வீசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த மரியாதையை நீங்களே காப்பாற்றிக்கணும். உங்கள் மேலே மரியாதை இந்த சமூகம் வச்சுருக்குன்னா அந்த மரியாதையை நீங்களே காப்பாற்றிக்கணும்.